தவிசாளருக்கு ஒரு மிரட்டல் ஒன்று விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட பகுதியை விடுவிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டா அல்லது அந்த பகுதிக்குள்ள வந்தா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். கைதி உயிரிழக்கின்றார். இங்க 30க்கும் மேற்பட்ட மரணங்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெறுகின்றது. நேற்றைய தினம் இரவு இந்த மெகசின் சிறைச்சாலையிலையும் பெரிய அளவிலான கலவரம் ஒன்று. காலையில் குறுவிட்ட சிறைச்சாலையில் பதற்றமான சூழ்நிலை, இருவரோட உயிரிழப்பு. அங்கே இருக்கின்ற பாதுகாப்பு தரப்பினர் தொடர்ந்தும் இத்தனை சிறைச்சாலைகளிலையும் பாதுகாப்பு நிலைமை பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆளுநர் தலைமையில் ஒரு கூட்டம், அதில் ஜாழ்ப்பாண சிறைச்சாலையினுடைய நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றன, அதனுடைய பாதுகாப்பு பலப்படுத்துவது சம்பந்தமான கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ராஜபக்ச அவர்கள் சிறைக்குள்ள சென்று அமர நாம் வந்துட்டேன் என்று சொன்ன பிறகு சிறை கலவரங்கள் எல்லாம் ஓய்வுக்கு வந்தது. உயிர்த்த நேர தாக்குதலில் இருந்து மீட்கப்பட்ட உடலங்கள்ல சாரா ஜெஸ்மினுடைய உடலம் இல்லை. ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். தையிட்டி திஸ்ஸவிகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டது என்கின்ற விடயம் அனைவருமே இந்த போராட்ட வடிவங்களின் மூலமாக அறிந்து கொண்டது. இதற்கு முதல் அது தொடர்பான விடயங்கள் பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்தன. இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதற்கான தீர்வு திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று கோரப்பட்டிருந்தது, பேசப்பட்டிருந்தது. ஆனால் அதில் குறிப்பாக இந்த தையிட்டி திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள பகுதியை தவிர ஏனைய பகுதி எல்லாத்தையும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு விடலாம் என்று அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் தெரிவிக்கின்றார். இது உத்தியோகபூர்வமான ஒரு அறிவித்தலாக அமைந்திருந்தான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இது ஒரு உத்தியோகபூர்வமான அறிவித்தல் இல்லாவிட்டாலும் கூட இந்த அமைச்சர்கள் மூலமாக அதை விடுத்து ஏனையவற்றை விடுவிக்கிற சம்பந்தமாக பரிசீலிக்கலாம் என்பது தொடர்பாக பேசியிருந்தார்கள். அதுவும் கூட இந்த மாற்றுக்காணி என்ற அடிப்படையில் தான் ஏனைய காணிகளை தரலாம் என்று இதற்கு முதல் பேசியிருந்தார்கள். இப்பொழுது அதில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டது. இது இவ்வாறு கேட்க இந்த பவானி வீதி தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்ட இடத்துல அது பிரதேச சபைக்குத்தான் சொந்தமானது. ஆகவே போலீசார் அது தொடர்பான விடயத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியும். ஏன்னா போலீசார் அதற்கு எதிரான ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள். தாக்கல் செய்த பொழுது அந்த வழக்கு முற்றாக தள்ளுபடி செய்யப்பட்டு அது பிரதேச சபைக்கு சொந்தமானது என்று குறிப்பிட்ட பிறகும் கூட அந்த இடத்தை ஆக்கிரமிப்பிலேயே வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் போலீசார் செயல்படுகின்றார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் ஒன்று எழுந்திருக்கிறது. குறிப்பாக தவிசாளருக்கு ஒரு மிரட்டல் ஒன்று விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட பகுதியை விடுவிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டா அல்லது அந்த பகுதிக்குள்ளே வந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற அளவில் பேசப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்ற அடிப்படையில் தான் பேசப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிமன்ற உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது கொடுத்த பிறகும் இப்படியான ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்றால் ஏதோ ஒரு வகையில் இந்த நீதித்துறையினுடைய சுதந்திரம் பற்றின கேள்வி ஒன்று எழுகின்றது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு சுயாதீன நிறுவனங்கள் நாங்கள் சுயாதீனமாக தான் இயங்க விட்டு கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இவர்களுடைய ஆட்சியிலேயே இந்த சுயாதீனமாக செயல்பட வேண்டிய இந்த நிறுவனங்கள் இன்னொரு நிறுவனத்தினுடைய ஒரு கட்டுக்குள்ளே இருக்குதோ அல்லது இன்னொரு நிறுவனத்தினுடைய ஒரு அழுத்தத்தின் பிரகாரம் செய்யப்படுகின்றதோ என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அண்மை காலமாகவே ஒரு விமர்சனம் ஒன்று, நிறைவேற்றுத்துறை ஏனைய சுயாதீன நிறுவனங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கத்தில் இருக்க, இப்பொழுது போலீஸ் திணைக்களங்களால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் மீறப்படுகின்றதோ என்ற மற்றும் ஒரு கேள்வி ஒன்றும் எழுந்திருக்கின்றது. ஆகவே பெரிய அளவிலான விமர்சனத்துக்கு உள்வாங்கப்பட்ட ஒரு விடயமாக இந்த குறிப்பிட்ட இந்த தையிட்டி பவானி வீதி அமைந்திருக்கின்றது. ஆக இது இனி வருங்காலங்களில் மக்கள் பயன்பாட்டுக்கு விடப்படுமா? அப்படி மக்கள் பயன்பாட்டுக்கு விடப்பட வேண்டுமாக இருந்தால் ஏதாவது ஒரு உள்ளூராட்சி சபைக்குரிய அங்கீகாரத்துக்கு கீழே அது வரணும். கீழே வந்த அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அங்கே மேற்கொள்ளப்படும். ஆக இந்த விடயம் தொடர்பான பேசுபொருள் பெரிய அளவில் இப்பொழுது விரிந்திருக்கின்றது. பார்க்கலாம் என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட போகின்றது என்பதை. தொடர்ந்துமே இந்த போலீசாராத மிரட்டல் என்றது பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கைதுகள் அண்மை காலமாக இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன, விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த குட்டிமணி தங்கதுரை அவர்களுடைய சிலை திறப்பு விவகாரம் தொடர்பாக சதீஷ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். பிறகு வல்வெட்டித்துறையில் அந்த வழக்கு பெரிய அளவில் பேசப்பட்ட பிறகு திருப்பி கிளிநொச்சி சம்பந்தமான விடயத்துக்கு அது சென்றிருந்தது. கிளிநொச்சியில் அந்த குறிப்பிட்ட சிலைக்குரிய ஆசார் இருந்ததால் மீண்டும் அங்கே ஒரு வழக்கு, அதற்குரிய 14 நாட்கள் தடை என்று தொடர்ந்து இந்த விஷயங்கள் இழுபறிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. போலீசாருடைய மிரட்டல்கள், கைதுகள், விசாரணைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. பார்க்கலாம் அடுத்த கட்டமாக இன்னும் நடவடிக்கைகள் இது தொடர்பான விடயங்களுக்கு, இந்த உள்ளூராட்சி சபைகளால் எடுக்கப்படுற தீர்மானங்களுக்கு எதிராக போலீசார் நிற்கின்றார்களா அல்லது ஏதோ ஒரு அழுத்தத்தின் பிரயோகம் காரணமாக போலீசார் இப்படி செயல்படுகின்றார்களா? ஏன் தொடர்ந்து உள்ளூராட்சி சபைகளுக்கும் போலீஸ் திணைக்களத்துக்கும் இடையில் இருக்கின்ற முரண்பாடுகள் நீடித்து கொண்டு வருகின்றன என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதற்குரிய முடிவு எப்போ வரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது இவ்வாறு கேட்க தென்னிலங்கை பரப்பு ஒரு பதற்றமான சூழ்நிலையே இருக்கிறது. காரணம் என்று பார்த்தீங்கன்னா தொடர் சிறைச்சாலை மோதல்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன.
நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதல் ஏற்பட்ட பிறகு மகர சிறைச்சாலையில் பெரிய அளவிலான கலவரம் ஏற்படுகின்றது. ஒரு சிறை கைதி உயிரிழக்கின்றார். இங்கே 30க்கும் மேற்பட்ட மரணங்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெறுகின்றது. என்னதான் இது பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டாலும் கூட இந்த சிறை நிர்வாகம் இன்னுமே சரியான பாதுகாப்போடு இயங்கவில்லை என்கிற ஒரு விடயத்தை தான் இது தெரிவிக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் சிறை கைதிகளுக்குரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, உயிர் சேதம் அதிகமாக இருந்தது. இங்கே மகர சிறைச்சாலையில் சிறை அதிகாரியினுடைய அலுவலகமே எரித்து அழிக்கப்பட்டிருந்தது. 15 கோடிக்கும் மேலான ஒரு பொருட்சேதம் ஏற்பட்டிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இது இவ்வாறு கேட்க நேற்றைய தினம் இரவு இந்த மெகசின் சிறைச்சாலையிலையும் பெரிய அளவிலான கலவரம் ஒன்று வெடித்திருக்கின்றது. மெகசின் சிறைச்சாலையில் கலவரம் படிக்குது. அது பிறகு காலையில் குருவிட்ட சிறைச்சாலையில் பதட்டமான சூழ்நிலை, இருவரோட உயிரிழப்பு. அதுக்கு பிறகு திருப்பி மீண்டும் இந்த பல்லசேன சிறைச்சாலை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் பெரிய அளவிலான பதட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. கண்ணீர் புகை பிரிவுகளையும் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அங்கே இருக்கின்ற பாதுகாப்பு தரப்பினர். தொடர்ந்தும் இத்தனை சிறைச்சாலைகளிலையும் பாதுகாப்பு நிலைமை பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு சில சிறைச்சாலைகளில் இன்னுமே ஒரு சுமூகமான நிலைமை வருகின்றது என்று சொல்லியிருந்தாலும் கூட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இன்னும் நீக்கப்படவில்லை. தொடர்ந்து இந்த சிறைச்சாலைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம் இதன் மூலமாக அடுத்த கட்டமான ஒரு பயம் அல்லது ஒரு பதட்டம் ஒன்று ஏற்படும் என்று பார்த்தீங்கன்னா, தொடர் சிறைச்சாலை கலவரங்கள் நடக்கின்றன. இது முள்ளைய காலங்களில் கேட்டாங்கன்னா நடக்கலையான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு சிறைச்சாலை கலவரம். ஆனால் தொடர் சிறைச்சாலை கலவரங்கள், ஒரு சிறைச்சாலை கலவரம் நடந்து 1 மாத இடைவெளிக்குள்ளேயே இன்னொரு சிறைச்சாலை கலவரம், 1 மாதம் முடிகிறதுக்கு முதலே அடுத்த சிறைச்சாலை கலவரம், மகர சிறைச்சாலை கலவரம் நடந்து 1 கிழமைக்குள்ளேயே அடுத்த சிறைச்சாலை கலவரம். ஆக இப்படி சிறைச்சாலை கலவரங்கள் கால இடைவெளியின்றி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதால சிறை மீதான ஒரு பயம் சிறை கைதிகளுக்கு இல்லாமல் போய்விடும். பயம் என்றதை விட நாங்கள் ஒரு சட்டத்தின் பிடியில் இருக்கின்றோமோ என்கிற விடயம் தளர்த்தப்படுதோ என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. என்றால் நினைத்த மாத்திரத்துக்கு இந்த சிறை கலவரங்களை உருவாக்கலாம் என்கின்ற ஒரு விடயம் ஒன்று விரிகின்றது. ஏன்னா மகர சிறைச்சாலையில் நடந்த கலவரத்தின் போது கூட தப்பிப்பதற்கான முயற்சி, நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தப்பிப்பதற்கான முயற்சி, இப்பொழுது நடந்த சிறைச்சாலையினுடைய கலவரங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அங்கேயும் தப்பிப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆக ஏதோ ஒரு வகையில் இந்த முயற்சி ஒரு திருவினை ஆக்கினா, அந்த முயற்சி வெற்றி பெற்றால் அடுத்த கட்டமாக இந்த சிறை கைதிகள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் உண்மையிலேயே ஒரு பதட்டமான சூழ்நிலை பொதுமக்களுக்கு ஏற்படும். அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான விடயமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பொருட்சேதம் உயிர்ச்சேதம் என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது சிறைக்குள்ளேயே நடக்கின்றது என்ற அடிப்படையில் பார்க்கலாம். இது சிறை கைதிகள் வெளியில் வந்தால் அவர்கள் எந்த அளவு பாரதூரமான கைதிகள், எந்த அளவு குற்றச்சாட்டோட தொடர்புடைய கைதிகள் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஆகவே அடுத்த கட்டமாக இங்கே பொதுமக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறிக்காக்கப்பட்ட ஒரு நிலைமை ஒன்று இருக்கின்றது. இது இவ்வாறு கேட்க இந்த ஆளுநர் தலைமையில் ஒரு கூட்டம், அதில் ஜாழ்ப்பாண சிறைச்சாலையினுடைய நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றன, அதனுடைய பாதுகாப்பு பலப்படுத்துவது சம்பந்தமான கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. ஏற்கனவே இந்த விடயத்தில் கிழக்கு மாகாணம் ஒரு முக்கியம் இடம்பெறுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பெரும்பாலும் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்திலிருந்து அங்கே அகப்பட்ட கைதிகள் அல்ல அங்கே சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்ட கைதிகள் எல்லாரும் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறார். இது மட்டக்களப்பு சிறைச்சாலையில். உங்களுக்கு தெரியும், வடகிழக்குன்றது தமிழர்கள் செறிந்து வாழ்கிற பகுதி என்ற அடிப்படையில் மீண்டும் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் ஒரு நெருக்கமான சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது என்கிற விமர்சனம் பேசப்பட்டிருந்தது. ஆக இனி மட்டக்களப்பு சிறைச்சாலையிலேக்குரிய பலம் எவ்வாறு இருக்க போகின்றது என்ற ஒரு கேள்வி ஒன்று பெருமளவில் ஏற்பட்டிருக்கிறது. எதனால் இந்த சிறை கலவரங்கள் என்ற முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தொடர் சிறை கலவரங்கள் எதற்காக வருது என்ற ஒரு கேள்வி. ஒரு இன்னொரு பக்கத்தில் இந்த ஆளும் தரப்பில் ஆதரவாளர்கள் இல்லை சிவில் அமைப்புகள் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கான திட்டமாக இருக்கலாம் என்ற விஷயம் பேசப்பட்டது. ஏன்னா முன்னைய காலகட்டங்களில் உயிர்த்தனர் தாக்கல் நடைபெறுகின்ற பொழுதும் கூட அது ஆட்சி கவிழ்ப்புக்கான இல்லை ஆட்சி மாற்றத்துக்கான விடயமாக பேசுகிறது. இதுவும் அப்படியான ஒரு விடயமாக பேசப்படுகின்றதோ என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. அப்படி இந்த ஆட்சி மாற்றம் சம்பந்தமான விடயங்கள் வருகின்ற பொழுது அடுத்த கட்டமாக யார் ஆட்சிக்கு வரப்போன்றார் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இப்பொழுது அரசியல் பரப்பில் தங்களை நிரூபித்துக் கொள்வதாக போராடி கொண்டிருக்கின்றவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா, பொதுஜன பெரமுன, சயித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ரணில் விக்ரமசிங்கவுடைய ஐக்கிய தேசிய கட்சி, இப்போ 3 கட்சிகளும் பலம் வாய்ந்த கட்சிகளாக மாறியிருக்கின்றன. அதில் குறிப்பாக இந்த 2 கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி தங்களுக்கான கூட்டணியை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஓரளவுக்கு ரகசிய கூட்டங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்குமே ரணில் விக்ரமசிங்க, கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட வைபவத்தில் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள். எதற்காக இந்த கலந்துரையாடல்கள் எல்லாம் என்ற கேள்வி. சில கூட்டங்கள் மறைமுகமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அந்த மறைமுக கூட்டங்கள் அதனுடைய திரைமறைவில் இருக்கின்ற ரகசியங்கள் எல்லாம் என்ன,
அதற்கு பின்னால் இந்த சிறை கலவரங்கள் இருக்குதா என்ற பல கேள்விகளும் இருந்திருக்கின்றன. குறிப்பாக கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அல்லது நீதிமன்றம் ஏதாவது ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்ற பொழுது கோட்டபாய ராஜபக்சவுக்கோ அல்லது உயிர்த்த நேர தாக்கு சம்பந்தமான விடயங்களுக்கோ ஏதாவது ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்ற பொழுது இந்த சிறை கலவரங்கள் முடுக்கி விடப்படுகின்றன. பல பிரச்சனைகள் இப்பொழுது தொடர்ந்து எழுந்திருக்கின்றன. அண்மை காலமாக ராஜபக்ச குழாமினருடைய வழக்குகளை மீள எடுக்கிறது சம்பந்தமாக அவர்களுக்கு ஆதரவானவர்களுடைய வழக்குகளை மீள எடுக்கிறது சம்பந்தமாக பேசப்படுகிறது. ஜோன்சன் பெர்னாண்டோவினுடைய 5 வழக்குகள் மீள விசாரிக்க வேண்டும் என்ற விஷயம் பேசப்படுறது. இப்படியான விடயங்களுக்கு மத்தியில் மீண்டும் மீண்டும் இந்த சிறை கலவரங்கள் இடம்பெறதும் ஒரு பெரிய அளவு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஏன்னா முன்னைய காலகட்டங்களில் மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சியில் இப்படியான கலவரங்கள் இடம்பெற்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட கலவரத்துக்கு நேரடியாகவே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சிறைக்குள்ளே சென்று அமர நான் வந்துட்டேன் என்று சொன்ன பிறகு சிறை கலவரங்கள் எல்லாம் ஓய்வுக்கு வந்தது என்ற ஒரு விடயம் பேசப்பட்டிருந்தது முன்னைய காலகட்டங்களில். ஆக நேரடியாக ஒரு சிறை கலவரத்தை ஊக்குவிச்சுட்டு அவரே வந்து நிப்பாட்டுறாரோ என்ற விமர்சனம் மஹிந்த ராஜபக்ச மேலே முன்வைக்கப்பட்டதை காணக்கூடியமாக இருக்கின்றது. இப்படியான ஒரு பதட்ட நிலைமைக்கு மத்தியில் தான் இப்பயும் சிறைச்சாலைகள் இருக்குது. ஏற்கனவே சிறைச்சாலைகளில் இவர்கள் மேலே ஒரு விமர்சனம் இருக்கார். ராஜபக்ச குழாமினர் தான் இதை நடத்தினோம், அவர் தான் இவர் முடிவுக்கு கொண்டு வரணும் என்று. அப்போ மீண்டும் தங்களுடைய அந்த பலத்தை இவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்களோ, இது ஒரு பலமாக பயன்படுத்தி அவர்கள் இதை கையில் எடுத்துக்கின்றார்களோ என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. இது இவ்வாறு கேட்க இந்த ஜாழ்ப்பாண சிறைச்சாலை சம்பந்தமான இந்த கூட்டம் நடைபெற்றதில் இருந்து மக்கள் மத்தியில் மீண்டும் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஜாழ்ப்பாண சிறைகளிலேயும் இப்படியான பிரச்சனைகள் நடப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் ஏற்பட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்த பிறகு சிறை அதிகாரிக்கும் கைதி ஒருவருக்கும் இடையில் ஒரு முரண்பாடு ஒன்று ஏற்பட்டது. அது செய்தியாக வந்த பிறகு மக்கள் பதட்டம் அடைய வலிக்கிட்டார்கள். மீண்டும் இப்படி ஒரு பிரச்சனையா ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறைச்சாலை வளாகம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், அது தொடர்ந்து அதுக்கிட்ட கடைகள் குடியிருப்புகள் என்று தொடர்ந்து இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இல்லை கிட்டத்தட்ட ஒரு மக்கள் குடியிருப்புக்குள்ளே தான் இந்த சிறைச்சாலை வளாகங்கள் இருக்குது. அப்போ அடுத்த கட்டமாக இங்கே என்ன நடக்க போகுதுன்ற ஒரு கேள்வி ஒன்று பலமாக எழுந்திருக்கின்றது. பார்க்கலாம் இந்த விவகாரத்தில் என்னென்ன முடிவுகள் எல்லாம் எட்டப்பட போகின்றன, அடுத்த கட்டமான பாதுகாப்பெல்லாம் எப்படி பலப்படுத்தப்பட போகின்றது. அடுத்தாக இவர்கள் இந்த வீட்டுக்காவல் சம்பந்தமான விடயங்கள் அமைச்சரவையில் அங்கீகாரம் பெறப்பட்ட பிறகு அடுத்தது என்னத்தை கொண்டு வர போகின்றார்கள், இந்த அங்கீகாரத்துக்கு பிறகான நிலைப்பாடு என்ன மாதிரியாக இருக்க போகின்றது. ஏனென்றால் இதில் சில ராஜபக்ச குழாமினர் அல்லது அரசியல் தலைமைகளும் வீட்டு காவலில் வைக்கப்படலாம் என்று பேசப்படுகின்றது. என்ன முடிவு வரப்போகுதுன்றதையும் பார்க்கலாம். இது இவ்வாறு இருக்க இந்த சாரா ஜஸ்மின் தொடர்பான விவகாரம் பெரிய அளவு பேசுபொருளாக இருக்கின்றது. அண்மையில் ஒரு போலீஸ் மாதிபர் சாட்சியம் ஒன்று அளித்திருந்தார். அதில் உயிர்த்த நேர தாக்குதலில் இருந்து மீட்கப்பட்ட உடலங்களில் சாரா ஜஸ்மினுடைய உடலம் இல்லை என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். ஆனால் ஏற்கனவே சாரா ஜஸ்மின் உயிரோடு இல்லை என்ற விஷயத்தை பலமுறை கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருந்தார். அதால் இந்த டிஎன்ஏ பரிசோதனை 3 முறைக்கு மேல் எடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சிடி விக்ரமரத்ன அவர்கள் கூட அது தொடர்பான ஒரு வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார். 3 தடவை இந்த டிஎன்ஏ பரிசோதனை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தை அவர் எனக்கு அழுத்தமாக பிரயோகித்திருந்தார் என்ற வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த விஷயத்தில் கோட்டபாய ராஜபக்ச கைது செய்யணும் என்று சில சிவில் அமைப்புகள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை ஊடக பரப்பில் ஒரு ஊடக சந்திப்பு மூலமாக தெரிவித்திருந்தார்கள். சரி, இது எவ்வாறாக இருந்தாலும் சாரா ஜஸ்மின் அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர் ஒரு பெரிய அளவிலான ஒரு சாட்சியமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த உடலம் இல்லாமல் வேறு இடங்களில் இருக்கான்றது அது வேறு கதை. இனி அது விசாரணைகள் மூலமாகத்தான் தெரிய வரும். ஆனால் சாரா ஜஸ்மின் அவர்கள் இந்தியாவுக்கு தப்பியோடி விட்டார் என்ற விஷயமும் பேசப்பட்டிருந்தது. அப்போ இந்தியாவுக்கு தப்பியோடி இருந்தார் என்றால் அடுத்த கட்டம் இந்தியாவில் அவர் இருந்து இங்கே வரவழைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? இனி அடுத்த விசாரணையில் தான் அது நிரூபிக்கப்படும். வேண்டாம், இப்போ தான் ஒரு போலீஸ் மாதிபர் சாட்சியம் வழங்கியிருக்கின்றார், அவருடைய உடலம் அதில் இல்லையென்றா வேறு இடத்துல இருக்கின்றதா, அல்லது ஏதாவது ஒரு வகையில் அவர் எங்கேயாவது புதைக்கப்பட்டிருக்கின்றாரா, என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அப்படி எந்த இடமுமே இந்த இலங்கை பரப்புகளில் அந்த உடலத்தை காண கிடைக்காவிட்டால் அடுத்த கட்டம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அவர் இந்தியாவுக்கு சென்றிருந்தார் என்று முன்னரே ஒரு விமர்சன கருத்துக்கள் இருந்தன ஊடக பரப்பில். ஆக அவர் இந்தியாவுக்கு சென்றிருந்தால் அடுத்த கட்டமான என்ன நடவடிக்கை எடுக்க போன்றார்கள் ஒரு பெரிய கேள்வி ஒன்று விழுந்திருக்கிறது. ஒரு பக்கத்தில் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இந்த டிஎன்ஏ பரிசோதனைக்காக ஏன் இவ்வளவு பாடுபட்டார், கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் எவ்வளோ பெரிய பாடுபட்டார் என்றால் பெரிய அளவு ஒரு சாட்சியமாக சாரா ஜஸ்மின் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்ற கேள்விகள் பலர் மத்தியிலேயும் எழுந்திருக்கின்றது. பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் இதில் வெளிப்படுத்தப்பட போகின்றது என்பதனை.